வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சிறப்பான, அதே சமயம் நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கையோட நெருக்கமா சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கோட வந்திருக்கோம். கண்டிப்பா. இத இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஆமா. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவே பல கட்டுரைகள், உளவியல் ஆய்வுகள், அப்புறம் நிஜ வாழ்க்கை அனுபவங்கள் இதுல இருந்தெல்லாம் தகவல்கள திரட்டி ஒரு ஆழமான அலசலை இன்னைக்கு நாம பண்ண போறோம். ம். இன்னைக்கு நம்ம அலசப் போற அந்த மூலப்பொருளோட தலைப்பு என்னன்னா, அனைவரிடமும் நல்லவனாக இருப்பதற்கான விலை. அதாவது எல்லார்கிட்டயும் நம்ம நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறதால நாம எதெல்லாம் இழக்கிறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான தேடல் இது. சரியா சொன்னீங்க. இந்த தேடலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்கணுங்கிற அந்த எண்ணம் எப்படி நமக்கே எதிரியா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆமா. அது மட்டும் இல்லாம, இந்த ஒரு மாயையிலிருந்து வெளியில நம்மளோட மன அமைதியை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு உளவியல் ரீதியா நம்ம புரிஞ்சுக்க போறோம். அது ரொம்ப அவசியமான ஒண்ணு. சரி. நான் ஒரு அடிப்படையான விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம அறிவியலோ, இல்ல கணிதமோ அத பத்தி பேசும்போது, அதுல ஒரு தெளிவான எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப துல்லியமா இருக்கும். விதிகளுக்குட்பட்டது. எக்ஸாக்ட்லி. இப்ப உதாரணத்துக்கு நியூட்டனோட 3ஆம் விதியை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான ஒரு எதிர்வினை உண்டு. ஹம். ஆமா. நீங்க ஒரு ரப்பர் பந்த செவுத்துல வேகமா வீசுனீங்கன்னா, அது அதே வேகத்துல உங்க கைக்கு திரும்பி வரும். இதுல எந்த குழப்பமும் இல்ல, சரியா? ரொம்ப சரியான உதாரணம். இயற்பியல் விதிகள் எப்பவுமே நம்மள ஏமாத்துறது கிடையாது. அது ஒரு உறுதியான கட்டமைப்பு. ஆமா, நாம அத கணிச்சிட முடியும். அது பாதுகாப்பானது. அந்த ஒரு துல்லியம் தானே நமக்கு ஒரு நிம்மதிய தருது. பந்த வீசுனா அது திரும்ப வருங்கிறது ஒரு வெளிப்படையான உண்மை. ஆனா பாத்தீங்கன்னா, இதே விதிய நம்ம மனித உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் பொருத்த முயற்சி பண்ணும்போது தான் அங்கதான் மிகப்பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. ஓ, கண்டிப்பா. மனித மனங்கள் அப்படி வேலை செய்யறதில்லையே. ஆமா, நாம ஒருத்தருக்கு செய்யற நன்மையும் காட்டுற அன்பும் எந்த நேரத்திலயும் ஓடி போய் செய்யற உதவியும் அதே அளவு நன்மையாகவோ அன்பாகவோ நமக்கிட்டயே திரும்ப வரும்னு நம்ம ரொம்ப ஆழமா நம்புறோம். ம். ஆனா அந்த பந்து திரும்ப வர்றதே இல்ல. அதுதான், மனித மனங்களோட உலகத்துக்குள்ள நுழையும் போது அந்த பந்து செவுத்திலே ஒட்டிக்கலாம், இல்லனா காணாமலே போகலாம். சரியா சொன்னீங்க. இப்ப யாராவது உதவி கேட்டா உடனே ஓடி போய் உதவுறது, மத்தவங்க கஷ்டப்படும் போது நம்மளோட நேரத்தையும் மன அமைதியையும் தியாகம் செய்யறது, இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தானே. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இது ஒரு அருமையான கேள்வி. வந்து இந்த மூலக்கூறுகள் ஒரு மிக முக்கியமான உண்மைய முன்வைக்குது. உலகத்துல பல பேர் செய்யற மிகப்பெரிய தவறே என்ன தவறு? எல்லோரிடமும் நல்லவனா இருக்க முயற்சி செய்யறதுதான். ஓ, எல்லோரிடமும் நல்லவனா இருக்கிறதா? ஆமா. நீங்க சொன்ன மாதிரி யாராவது உதவி கேட்டா உடனே ஓடி போவாங்க. தங்களோட நேரத்தையும் மன அமைதியையும் விட்டு கொடுத்து மத்தவங்களுக்கு சேவை செய்வாங்க. ஆனா நாம இங்க ஆழமா பார்க்க வேண்டியது ஏன் இத செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி தான். அதாவது அதுக்கான உளவியல் காரணம் என்னன்னு கேக்குறீங்க? ஆமா, அதுக்கு பின்னாடி என்ன உந்துதல் இருக்குன்னு பார்க்கணும். இருங்க இருங்க, நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப முரண்பாடா இருக்கு. இது ரொம்ப ஒரு எதிர்மறையான பார்வை இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒருத்தர் உண்மையிலேயே நல்ல மனசோட எந்த பலனையும் எதிர்பார்க்காம பிறருக்கு உதவக்கூடாலா? எல்லாமே ஒருவித சுயநலத்தோடோ இல்ல எதிர்பார்ப்போட தான் நடக்குதுன்னு சொல்றீங்களா? இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. அப்படி பார்த்தா இந்த உலகத்துல உண்மையான அன்பே இல்லையானே எனக்கு தோணுது. கண்டிப்பா உண்மையான அன்பும் பிரதிபலன் பார்க்காத உதவியும் இந்த உலகத்துல இருக்கு. அத நான் மறுக்கவே இல்ல. ஆனா ஆனா நாம இங்க பேசுறது எல்லோரிடமும் எல்லா நேரத்திலயும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தொடர்ச்சியான உந்துதல பத்தி. ஓ, அந்த ஒரு நிர்பந்தத்தை பத்தி சொல்றீங்க. ஆமா, உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா பலரும் தங்களை அழிச்சுக்கிட்டு பிறருக்கு உதவுறதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்மள எல்லாரும் நல்லவன்னு நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன தேவைதான். ஒரு அங்கீகார பசி. எக்ஸாக்ட்லி. இது பரிணாம வளர்ச்சியோட தொடர்புடையது. ஆதி மனிதர்களா நாம கூட்டமா வாழ்ந்தப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னா நம்மள ஒதுக்கி வச்சிடுவாங்க. ஆமா, புறக்கணிச்சிடுவாங்க. தனியா விடப்பட்டா மரணம் நிச்சயம் தானே. அந்த பயம்தான் இன்னைக்கும் நம்ம மரபணுக்கள்ல பதிஞ்சிருக்கு. ஓ, அப்ப மத்தவங்க நம்மள நிராகரிச்சிடுவாங்களோங்கிற அந்த பயத்துல தான் பல பேரு தங்களோட சொந்த எல்லைய மீறி தங்கள வருத்திக்கிட்டு மத்தவங்கள திருப்திப்படுத்த முயற்சி பண்றாங்க. சரியா புடிச்சிட்டீங்க. அது உதவி கிடையாது, அது ஒரு பயம். இது ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் காரணம். அதாவது, நான் ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது அது அவர் மேல இருக்கிற அக்கறையை விட அவர் என்ன பத்தி தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற என்னோட சொந்த பயத்தோட வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. 100% உண்மை. இதை யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஒப்பீடு நினைவுக்கு வருது. அதாவது,
இது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி, சரியா? பேங்க் அக்கவுண்ட் எப்படி சொல்றீங்க? உங்க சொந்த பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்ல, அது காலியா இருக்கு. ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க செக் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஓ, கண்டிப்பா ஒரு கட்டத்துல உங்க அக்கவுண்ட் மைனஸ்ல போயிடும், ஓவர் டிராஃப்ட் ஆயிடும். அதேதான். உங்க மன ஆற்றலும் நேரமும் கூட அப்படிப்பட்ட ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தானே. அதை நீங்க எல்லாருக்கும் வாரி வழங்கிக்கிட்டே இருந்தா கடைசியில நீங்க தான் திவாலாகி நிப்பீங்க. மிகச் சரியான ஒப்பீடு. நீங்க தொடர்ந்து மத்தவங்களுக்காக அந்த உணர்வுபூர்வமான செக்குகளை எழுதி கொடுக்கும்போது உங்க பேங்க் பேலன்ஸ் காலியாகிறது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் நடக்குது. அது என்ன? அந்த செக்கை வாங்குறவங்களும் அதுக்கான மதிப்பை உணர்றது கிடையாது. இதுதான் இதுல இருக்கிற அடுத்த கசப்பான உண்மை. இந்த உலகம் உங்க நல்ல மனசையெல்லாம் பெரும்பாலும் மதிக்கவே மதிக்காது. ஆமா, நாம நினைப்போம் நம்மளோட தியாகங்களை பார்த்து எல்லாரும் சிலையா நின்னு கண்ணீர் வடிப்பாங்கன்னு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மாறா, நீங்க உங்களையே ஒரு இலவச உணவு விடுதி மாதிரி, அதாவது ஒரு ஃப்ரீ பஃபே மாதிரி மாத்திக்கிறீங்க. ஃப்ரீ பஃபே சூப்பர் உதாரணம். ஒரு இலவச உணவு விடுதியில மக்கள் எப்படி நடந்துப்பாங்க? அங்க தங்களுக்கு தேவையானத அளவுக்கு அதிகமா எடுத்துக்குவாங்க. சாப்பிட்ட தட்டுகளை அங்கேயே போட்டுட்டு எந்த நன்றியும் இல்லாம போய்கிட்டே இருப்பாங்க. ஆமா, அங்க சமைச்சவரோட கஷ்டத்தையோ அந்த உணவோட மதிப்பையும் யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க. அதேதான் இங்கேயும் நடக்குது. உங்க நல்ல மனச அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கவே நினைப்பாங்க. இத கேட்கவே ரொம்ப வலிக்குது. ஆனா இதுதான் நிதர்சனங்கிறத ஏத்துக்க முடியுது. நாம ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை எந்த நிபந்தனையும் இல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உழைப்புக்கும் அந்த நேரத்துக்கும் மரியாதை இல்லாம போயிடுது. ஆமா, இதுதான் உண்மை. ஆனா இது எப்படி வேலை செய்யுது? நான் ஒருத்தருக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தா பதிலுக்கு அவரும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதான மனித நியதி. அதுதான் நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த ரப்பர் பந்து உதாரணத்தோட முரண்பாடு. மனித இயல்பு அப்படி இயங்குறதே இல்லையே. அப்ப எப்படி இயங்குது? இங்க நாம ஒரு முக்கியமான பொருளாதார விதிய பத்தி பேசணும். பற்றாக்குறை, அதாவது ஸ்கார்சிட்டி. அதுதான் ஒரு பொருளோட மதிப்பை தீர்மானிக்குது. ஸ்கார்சிட்டி புரியுது. இப்போ தங்கம் ஏன் இவ்ளோ மதிப்புடையதா இருக்கு? அதை எங்கேயும் ஈஸியா கிடைக்கிறதில்ல. ஆனா அதே தங்கம் ரோட்ல எங்க பார்த்தாலும் கற்கள் மாதிரி கிடைச்சா அதை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா. மனித உறவுகளுக்கும் இது 100% பொருந்தும். ஒரு மனிதன் எப்பவுமே எல்லாருக்குமே கிடைக்கிற ஒருத்தரா, ஆல்வேஸ் அவைலபிளா இருந்தா அவரோட மதிப்பு தானாகவே சரிஞ்சிடும். ஓ, அதாவது நாம 24 மணி நேரமும் திறந்திருக்கிற ஒரு பெட்டிக்கடை மாதிரி மாறிடுறோம். சரியா சொன்னீங்க. ஒரு 24/7 ஸ்டோர் மாதிரி. எப்ப வேணாலும் அங்க போய் பொருட்களை வாங்கிக்கலாங்கிற எண்ணம் வந்துறதால மக்கள் அதை பெருசா மதிக்கிறதில்ல. ஆனா வாரத்துல ஒரு நாள் மட்டும் திறக்கிற ஒரு விலை மதிப்பற்ற ஆடம்பர கடைய, ஒரு லக்ஸரி பூட்டிக்க மக்கள் ரொம்ப ஸ்பெஷலா பாப்பாங்க இல்லையா? அருமையா சொன்னீங்க. இதுக்கு காரணம் நம்ம மூளையோட செயல்பாடு தான். மூளை எப்போதுமே ஆற்றலை சேமிக்க நினைக்கிற ஒரு உறுப்பு. அதாவது எனர்ஜியை சேவ் பண்ண நினைக்குது. ஆமா. ஒரு விஷயம் தொடர்ந்து எந்த மாற்றமும் இல்லாம கிடைச்சுக்கிட்டே இருந்தா மூளை அத பழகிக்குது. இத உளவியல்ல பழக்கப்படுத்தப்படுதல், அதாவது ஹாபிச்சுவேஷன் அப்படின்னு சொல்வாங்க. ஹாபிச்சுவேஷன். இப்போ ஒரு ஃபேன் ஓடுற சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல மூளை அந்த சத்தத்தை உணர்றத நிறுத்திடும் இல்லையா? ஆமா, நாம அதை கவனிக்கவே மாட்டோம். அதே போலதான் நீங்களும். நீங்க எப்பவுமே ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்க மூளை உங்கள ஒரு சாதாரண அடிப்படை வசதி மாதிரி, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி பார்க்க தொடங்கிடும். ஓ மை காட், கரண்ட் மாதிரி தண்ணி மாதிரி நாமும் எப்பவுமே இருக்க வேண்டியவருங்கிற ஒரு மாயையை அவங்களுக்குள்ள உருவாக்கிடுது. அது மட்டும் இல்ல, பிறகு நீங்க ஒரு நாள் உதவி செய்யலனா கூட அவங்க உங்களை ஏதோ பெரிய தப்பு பண்ண ஒரு குற்றவாளி மாதிரி பாப்பாங்க. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்படி என்றால் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கிட்ட ரொம்ப அன்பா பேசுறவங்க, நம்மளை புகழ்ந்து தள்ளுறவங்க, இவங்களோட அந்த அன்பு எல்லாமே ஒரு தேவைக்காக தான் வருதா? பல நேரங்கள்ல ஆமா. அதாவது சிலர் உன்னிடம் அன்பாக பேசுவார்கள், தேவை இருக்கும் வரை மட்டும், அப்படிங்கிற ஒரு வரிய இந்த குறிப்புகள்ல நான் பார்த்தேன். அது ஒரு கசப்பான உண்மை. நாம எல்லாரும் அன்றாட இதை சந்திச்சிருப்போம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த அனுபவம் நிச்சயம் இருந்திருக்கும். பாத்தீங்கன்னா பல வருஷமா நம்ம கிட்ட பேசாத ஒரு நண்பர் இருப்பார். திடீர்னு ஒரு நாள் ஹாய் ப்ரோ எப்படி இருக்குன்னு ஒரு மெசேஜ் வரும். ஆமா, எனக்கும் அப்படி வந்திருக்கு. அத பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிடும், இவனுக்கு ஏதோ பண உதவி தேவைப்படுது, இல்லன்னா அவனோட கம்ப்யூட்டரை நாம சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. இது ரொம்ப சுயநலமான ஒரு உலகமா தெரியலையா? இது சுயநலம்னு சொல்றதை விட இதுதான் மனிதர்களோட யதார்த்தமான இயல்புன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா எல்லா அன்பும் போலியானதுன்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா முடியாது. ஆனா பலரோட அன்பு
அவங்களோட தேவை இருக்கிற வரைக்கும் மட்டுமே நீடிக்குதுங்கிறது ரொம்ப ஆழமான உண்மை. அதாவது அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். ஆமா. அவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கும், உங்க அறிவு தேவைப்படும், இல்லனா உங்க வண்டி கூட தேவைப்படலாம். அந்த தேவை இருக்கிற வரைக்கும் அவங்க காட்டுற அன்பு உண்மையானது போலவே தோணும். உங்கள கொண்டாடுவாங்க. ஆனா அந்த தேவை முடிஞ்சதும் அந்த தேவை முடிஞ்சதும் நீங்க இருந்ததே அவங்க மறந்து போயிடுவாங்க. உங்க பயன்பாடு முடிஞ்சிடுச்சுன்னா அவங்களோட அன்றாட நினைவுல நீங்க முற்றிலுமா அழிக்கப்பட்டுடுவீங்க. ஓ, அப்படியானா நாம அவங்கள நம்பி நமக்காக இருப்பாங்கன்னு நினைச்சு நம்மளோட நேரத்தையும் சக்தியும் செலவழிக்கிறது கடைசியில மிகப்பெரிய ஏமாற்றத்துல தான் முடியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. நாம ஒரு ஆப்ஷனா தான் பார்க்கப்படுறோம், பிரையாரிட்டியா, அதாவது முன்னுரிமையா இல்ல. சரியா சொன்னீங்க. இதனால தான் சாணக்கியரோட புகழ்பெற்ற மேற்கோள் ஒண்ண இந்த மூலக்குறிப்புகள் இங்க ரொம்ப ஆணித்தரமா பதிவு செஞ்சிருக்கு. சாணக்கியர் என்ன சொல்றாரு? எல்லோரிடமும் நல்லவனாக நினைத்தால் முடிவில் நீயே காயப்படுவாய். இது பல நூறு வருஷங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு உலகளாவிய அரசியல் மற்றும் வாழ்க்கை உண்மை. எல்லோரிடமும் நல்லவனா இருக்க நினைச்சா நாமளே காயப்படுவோம். ரொம்ப ஆழமான வரி. ஆமா. ஒரு மன்னன் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா அவன் நாட்டை இழப்பான். ஒரு தனி மனிதன் எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சா அவன் தன்னை இழப்பான். இது அன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் வேலை பழுவுக்கும் ஆபீஸ் பாலிடிக்ஸ்க்கும் இது எவ்வளவு துல்லியமா பொருந்தது பாருங்க. 100க்கு 100 பொருந்தது. சாணக்கியரோட அந்த வார்த்தைகள் ரொம்ப கூர்மையானவை. முடிவில் நீயே காயப்படுவாய். ஆனா இங்க எனக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நல்ல மனசு வச்சிருக்கிறது தப்பா? மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் கொண்டிருக்கிறதே ஒரு பலவீனமா? இந்த உலகம் இரக்கமற்றதுங்கிறதுக்காக நாமும் அப்படி மாறிடணுமா? இல்ல. அத நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த விவாதத்தோட நோக்கமே உங்கள கல்நெஞ்சம் படைத்தவரா மாத்துறது கிடையாது. அப்போ நல்ல மனசு வச்சிருக்கிறது நிச்சயம் ஒரு அழகான குணம்தான். ஆனா எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்புறது தான் இங்க ஆபத்து. ஓ, அந்த பவுண்டரிஸ், எல்லைகள் முக்கியம். எக்ஸாக்ட்லி. அந்த நல்ல மனசை யார்கிட்ட காட்டணும், யார்கிட்ட காட்டக்கூடாது, எவ்வளவு தூரம் காட்டணுங்கிற அந்த எல்லைகளை வகுக்க தவறுறது தான் மிகப்பெரிய பிழை. கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு வீட்டோட கதவுகளை திறந்து வச்சுட்டு திருடர்கள் வரமாட்டாங்கன்னு நம்புறதுக்கு சமம். செம எக்ஸாம்பிள். உங்க நல்லெண்ணம், உங்க நேரம், உங்க உழைப்பு எல்லாமே உங்களுடைய மிக முக்கியமான சொத்துக்கள். அதை நீங்க பாதுகாக்கணும். தகுதியான நபர்களுக்கு மட்டுமே அதை நீங்க வழங்கணும். இது என்ன அடுத்த ஒரு முக்கியமான சிந்தனைக்கு கொண்டு போகுது. அந்த எல்லைகளை நாம எப்படி வகுக்கிறது, எப்ப நாம ஒருத்தருக்கு உதவி செய்யணும், எப்ப நாமே தடுத்து நிறுத்திக்கணும், இதை கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கான மிகச்சரியான அளவுகோல இந்த ஆய்வு குறிப்புகள் வழங்குது. அதாவது யாருக்காக வேணாலும் ஓடுறதுக்கு முன்னாடி அவங்க உனக்காக ஒரு நாளாவது நின்னு இருக்காங்களான்னு யோசி. வாவ், அவங்க உனக்காக ஒரு நாளாவது நின்னு இருக்காங்களா? ஆமா. இந்த ஒரு கேள்வி பல போலியான உறவுகளோட முகத்திரையே கிழிச்சிடும். இது வியாபாரம் கிடையாது, இது ஒரு பரிமாற்றம். அதாவது ரெசிப்ராசிட்டி. ரெசிப்ராசிட்டி, கிவ் அண்ட் டேக் மாதிரி. உயரத்துல இருந்தப்போ அந்த நபர் உங்களுக்காக ஒரு விரலையாவது அசைச்சிருக்காரான்னு சிந்திச்சு பாருங்க. அது ரொம்ப முக்கியம். மனித உறவுகள்ங்கிறது ரெண்டு பக்கமும் ஓடுற ஒரு நதி மாதிரி இருக்கணும். ஒரு பக்கம் மட்டுமே தண்ணி போயிட்டு இருந்தா அது ஒரு கட்டத்துல கண்டிப்பா வறண்டு போயிடும். சரியா சொன்னீங்க. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை நோக்கி நான் நேரடியா ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். நம்மில் எத்தனை பேருக்கு மத்தவங்களை பார்த்து இல்ல, அதாவது நோ அப்படின்னு சொல்ல தெரியும்? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அறவே விருப்பம் இல்லாத ஒரு வேலைய, இல்லனா உங்களுக்கு கொஞ்சமும் நேரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில யாராவது உங்ககிட்ட ஒரு உதவியை செய்ய சொல்லும்போது உங்க தொண்டை வரைக்கும் அந்த இல்லங்கிற வார்த்தை வரும். ஆனா வெளியில வராது. ஆமா, அத வெளியில சொல்ல முடியாம ஒருவித குற்ற உணர்ச்சியால அவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயத்தால தலையாட்டிட்டு சரின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? பல பேர் இதைத்தான் பண்றாங்க. குற்ற உணர்ச்சி இல்லாம இல்லன்னு சொல்லுது நம்ம அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி தான் உங்களோட மன அமைதியை குலைக்கிற முதல் எதிரி. ஏன் நம்ம இல்லன்னு சொல்ல தயங்குறோம்? ஏன்னா இல்லைன்னு சொன்னா நாம ஒரு கெட்ட மனிதரா மாறிடுவோன்னு நம்ம சமூகம் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. ஆனா உண்மை அதுவல்ல. இந்த மூலக்குறிப்புகள் மிக தெளிவா ஒரு விஷயத்தை வலியுறுத்துது. உன் மன அமைதியை காப்பாற்றிக்கொள், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள். இல்லன்னு சொல்றது ஒரு கெட்ட வார்த்தை இல்லையா? கண்டிப்பா இல்ல. இல்லைங்கிறது ஒரு எதிர்மறையான வார்த்தை கிடையாது. அது உங்களை பாதுகாக்கிற ஒரு கவசம். உங்களோட சொந்த அமைதிக்கு நீங்க சொல்ற ஆம் தான், மத்தவங்களுக்கு நீங்க சொல்ற இல்ல. இது கேட்கறதுக்கு ரொம்ப தர்க்க ரீதியா சரியா இருக்கு. ஆனா நடைமுறையில நாம இல்லேன்னு சொன்னா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோங்கிற பயம் நம்மள தடுக்குது. ஆமா, அந்த பயம் இருக்கும். ஒருவேளை நான் இல்லேன்னு சொல்லி என்னோட அந்த நண்பர் என்கிட்ட பேசுறத நிறுத்திட்டா என்ன செய்யறது?
நான் தனிமையாகிட மாட்டேனா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனா இதுல ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இல்லைன்னு சொல்லும்போது உங்களை விட்டு விலகி போறவங்க ஒருபோதும் உங்களோட உண்மையான நண்பர்கள் கிடையாது. ஓ, நிஜமாவா? ஆமா. அவங்க உங்ககிட்ட இருந்த வளங்கள உறிஞ்சிக்கிட்டு இருந்த ஒட்டுண்ணிகள், அதாவது பாரசைட்ஸ். நீங்க இல்லைன்னு சொல்லும்போது நீங்க உறவுகளை இழக்கல, உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்கள மட்டுமே இழக்கிறீங்க. வாவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இது. உங்களை உண்மையா மதிக்கிறவங்க உங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட இல்லைங்கிற வார்த்தையையும் மதிப்பாங்க. அதனால தான் உன்னை மதிக்காத இடத்துல இருந்து விலக கற்றுக்கொள் அப்படின்னு இந்த குறிப்புகள் ஆழமா வலியுறுத்துது. இது வெறும் அறிவுரை இல்ல, இது நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கான அடிப்படை தேவை. கண்டிப்பா. உன்னை மதிக்காத இடத்திலிருந்து விலக கற்றுக்கொள். இது ரொம்ப வலிமையான ஒரு சிந்தனை. பல நேரங்கள்ல நம்மள நாமே தாழ்த்திக்கிட்டு அவங்க என்றாவது ஒரு நாள் நம்மள மதிப்பாங்க, நம்மளோட உழைப்ப புரிஞ்சுக்குவாங்கங்கிற வீண் நம்பிக்கையில் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீண் நம்பிக்கை உங்களை மேலும் காயப்படுத்தவே செய்யும். ஏன்னா நீங்க உங்களை மதிச்சு உங்களை நீங்களே காப்பாத்திக்கலனா இந்த உலகம் உங்களை மிக மோசமாக காயப்படுத்திட்டு போயிடும். அது உண்மைதான். நீங்க ஒரு வீட்டோட அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் மாதிரி. நீங்க வலிமையா இருந்தாதான் உங்க மேல கட்டப்படுற உறவுகளுக்கு நீங்க ஒரு பாதுகாப்ப தர முடியும். ஆமா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி உங்க சொந்த அடித்தளத்தையே நீங்க உடைச்சுக்கிட்டா வீடு மொத்தமா இடிஞ்சு விழுந்துடும். பிறகு உங்களாலும் யாருக்கும் எந்த பயனும் இருக்காது, அவங்களும் உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆமா, இத ஒரு எச்சரிக்கையாவே இந்த குறிப்புகள் பதிவு செஞ்சிருக்கு. உன்னை நீ காப்பாற்றவில்லை என்றால் இந்த உலகம் உன்னை காயப்படுத்திவிட்டு போய்விடும். இது உண்மையிலே நாம சற்று நின்னு நிதானமா சிந்திக்க வேண்டிய ஒரு யதார்த்தம். நாம மத்தவங்களுக்காக நல்லவனா இருக்க நினைச்சு கடைசியில நமக்கே நாம ஒரு துரோகியா மாறிடுறோம் போல இருக்கு. சரியா பிடிச்சிட்டீங்க. இதுக்கான தீர்வைத்தான் மூலப்பதிவோட இறுதி மற்றும் மிக முக்கியமான வரி அழுத்தம் திருத்தமா முன்வைக்குது. அந்த வரி என்ன? நல்லவனாக இரு, ஆனா உன்னை நீ இழக்கும் அளவுக்கு அல்ல. நல்லவனாக இரு, ஆனா உன்னை நீ இழக்கும் அளவுக்கு அல்ல. அருமை. இந்த வரியோட உளவியல் ஆழத்தை நாம் முழுமையா உள்வாங்கிக்கணும். நல்ல குணங்களை வச்சிருக்கிறது, பிறருக்கு உதவுறது, கருணையா இருக்கிறது, இதெல்லாம் மனிதத்தன்மையோட உச்சம். ஆனா அது உங்களோட சுயத்தை அழிச்சு உங்க மன நிம்மதிய சிதைச்சு உங்கள ஒரு வெறுமையான பாத்திரமா மாத்துற அளவுக்கு போகக்கூடாது. சுய பாதுகாப்புங்கிறது ஒருபோதும் சுயநலம் ஆகாது. அது தன்னைத்தான் தற்காத்துக்கிற ஒரு அடிப்படை உரிமை. ரொம்ப அற்புதமான தெளிவான ஒரு விளக்கம். நாம இன்னைக்கு அலசின இந்த விஷயங்களை இப்போ ஒரு சுருக்கமான வடிவத்துல பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த விரிவான தேடல்ல நாம இன்னைக்கு பார்த்த தகவல்களோட முக்கிய சாராம்சம் இதுதான். இந்த உலகத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்க நினைக்கிறதுங்கிறது ஒருபோதும் சாத்தியமில்லாத ஒரு மாயை. அது உங்களை நீங்களே அழிச்சிக்கிற ஒரு பாதை. ஆமா, அது ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பாத். நீங்க எப்போதுமே அனைவருக்கும் கிடைக்கிற ஒருவரா இருந்தா உங்களோட மதிப்பு சந்தையில சரிஞ்சிடும். அன்பா பேசுறவங்க எல்லாரும் உங்க நலம் விரும்பிகள் கிடையாது. அவங்களோட தேவைகளுக்காக கூட அவங்க அப்படி இருக்கலாம். சரியா சொன்னீங்க. அதனால உங்களோட மதிப்பு, உங்க மன அமைதி மற்றும் இல்லைன்னு சொல்ற தைரியம், இது எதையுமே ஒருபோதும் பிறரோட அங்கீகாரத்துக்காக விட்டு கொடுக்காதீங்க. மிகச் சரியான தொகுப்பு. சுருக்கமா சொல்லப்போனா, நல்லவனா இருக்கிறதுங்கிறது உங்களை நீங்களே பலியிடுறது கிடையாது. அது உங்களுக்கான எல்லைகளை அமைச்சுக்கிட்டு உண்மையான அன்பை அதுக்கான தகுதியுடைய நபர்களுக்கு மட்டுமே வழங்குறது. சூப்பர். இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க இதை வெறும் வார்த்தைகளாக கடந்து போகாம உங்க சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும்னு நாங்க விரும்புறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில யாருடைய அங்கீகாரத்துக்காக, யாருடைய ஒற்றை பாராட்டுக்காக உங்களையே நீங்க அதிகம் வருத்துக்கிறீங்க? ஆமா, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. யாருடைய கண்கள்ல நல்லவன் அப்படின்னு பேர் வாங்குறதுக்காக உங்க சொந்த நிம்மதியை நீங்க அடக வச்சிருக்கீங்க? அது வேலையிடத்துல இருக்கிற ஒரு மேலதிகாரியா இருக்கலாம், எப்பவுமே உங்களை குறை சொல்ற ஒரு உறவினரா இருக்கலாம், இல்ல உங்களை பயன்படுத்திக்கிற ஒரு நண்பரா கூட இருக்கலாம். அந்த நபர் உங்க தியாகத்துக்கு உண்மையிலே தகுதியானவரா, உங்க எல்லையே நீங்க மீறது சரியானதான நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய தருணம் இது. ஆமா. இறுதியா இந்த உரையாடல ஒரு முக்கியமான சற்று ஆழமான கேள்வியோட நாங்க நிறைவு செய்ய விரும்புறோம். இது நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. விவாதத்துல நேரடியா இடம்பெறாத, ஆனா இதோட ஆழத்திலிருந்து பிறக்கிற கேள்வி இது. அந்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. உங்களோட நல்லெண்ணம் உங்களை தொடர்ந்து சோர்வடைய செய்யுது, உங்க மன ஆற்றலை உறிஞ்சுது அப்படின்னா அது உண்மையிலே ஒரு நல்லெண்ணமா, இல்ல பிறர் உங்களை வெறுத்துடுவாங்களோங்கிற உங்களோட சொந்த பயத்தோட வெளிப்பாடா? ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. அடுத்த முறை ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு அறவே விருப்பமில்லாத ஒரு விஷயத்துக்கு தலையாட்டி சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு சரின்னு சொல்ற அதே நொடியில நீங்க உங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா?
ஆமா, அப்படி சொல்லக்கூடாது. உங்களை நீங்களே தற்காத்துக்கிறது உங்க முதல் கடமை. அதை ஒருபோதும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அருமையான தேடலில் சந்திப்போம், சிந்திப்போம்.